குட் ஈவினிங் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ரைட், நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய படிக்கிறதுக்கு. ஓகே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். மிஸ் அடிக்கிறது கேக்குதா? குட் Yes, ஈவினிங் miss. எல்லாருக்கும் கதைக்கிறது கேக்குதா? Good evening, miss. கேக்குது மிஸ். ரைட், ஓகே. அட்டாங்களுக்கு கேக்குதா? மிஸ் எல்லாரும் ஒன் பண்ணிட்டு படுத்துட்டீங்களா? என்ன செய்றீங்க? கேக்குது மிஸ் ரைட், அப்ப கேக்குதுன்னு சொன்னா பிக்கா மிஸ்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன? ரைட், ஓகே. ஓகே, போன கிளாஸ் நாங்க படிச்சதுல யாருமே என்னோட டவுட்ஸ் கேட்கல. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் விளங்கி இருக்க மாட்டேன். அப்படித்தானே? சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் விளங்கி இருக்குது தானே எல்லாருக்கும்? எக்ஸசைஸ்கள் செய்தீங்களா? கதைக்க வேணும், குயிக்கா கதைக்க வேணும். மிஸ்ஸுக்கு குயிக்கா ஆன்சர் பண்ணணும். எல்லாரும் செய்தீங்களா? ஓ மிஸ் யாருக்கும் எது டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் டவுட்ஸ் இல்லை. ஓகே, ரைட். இன்றைக்கு நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படிக்க போறோம். பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட்ல கண்டினியூஸ். ரைட், அது என்ன மாதிரி நாங்க ஃபார்ம் பண்ணலாம், என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நாங்க எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியா? ரெடி. போன கிளாஸ்ல யாரும் கேட்காததுனால கண்டினியூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்ட் கண்டினியூஸ். Past continuous. This tense is used to describe an action that was ongoing. This action may have been interrupted or another action also occurred. The structure is the subject plus was or were plus a verb ending in ing. For example, I was working all day to finish my homework. We were walking home when my mum called me. He was waiting an hour when the bus finally arrived. Past continuous tense. Past continuous tense என்று சொன்னா பிள்ளைகள், நாங்க இதுல ஒரு விஷயத்தை நோக்க வேணும். எனக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்று சொன்னா என்னது? அந்த விஷயத்தை நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இது பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க, படிச்சிருந்தா குயிக் ஆன்சர் பண்ணணும். நீங்க அட்டி வட்டு கதைக்க வேணும், மிஸ் நான் சொல்றேன்னு சொல்லி. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க. அப்ப இனி அடுத்தது படிச்சு பிரயோசனம் இல்ல. சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் மூமெண்ட் சொன்னீங்களே. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எப்படி நாங்க கண்டுபிடிப்போம்? இல்லாட்டி அது எப்படி நீங்க இதோட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மிஸ், இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இப்படி இருக்கும், இப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி? தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். சனா சொல்லுங்க. மிஸ், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து subject plus had plus verb past perfect. மிஸ் அதுல verb 3 யூஸ் பண்ணுவோம். எஸ், ஓகே, வெரி குட். verb 3 யூஸ் பண்ணுவோம். இதுல இப்போ யார் எனக்கு இப்போ விளக்கமா சொன்னது? சதுர்ஷனா. ரைட், சதுர்ஷனா. வெரி குட், வெரி குட். அண்ட் அது எனக்கு ஒரு கஷ்டமா தமிழ்ல சொல்லுங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு சொன்னா என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்னது? கீர்த்திகா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு சொன்னா என்னது? அது வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் டிஸ்கிரைப் பண்றது வந்து இன்னொரு ஆக்ஷன் முடியறதுக்கு முன்னுக்கு. வெரி குட், வெரி குட். இன்னொரு விஷயம் முடிய முன்னம் இன்னொன்று நடந்துட்டது. ஏன்னா இந்த விஷயம் முடிய முன்னா
இன்னொன்று நடந்துட்டுது அந்த மாதிரி சொல்றது. எப்படி சொல்றது? இந்த விஷயம் நடக்க முதல் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிட்டுது. இப்ப நாங்க பார்க்க போறது past continuous. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முதல் இது நடந்து கொண்டிருந்தது. என்னன்னு சொல்ல போறோம்? இந்த விஷயம் ஒன்று நடக்கிறதுக்கு முதல் இந்த விஷயம் நடந்து கொண்டிருந்தது. ஆனா பெர்ஃபெக்ட் எப்படி சொல்லுவோம்? இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முதல் இது நடந்துட்டுது, நடந்து விட்டது. அப்ப நாங்க had verb 3 பாவிப்போம். ஆனா கண்டினியூஸுக்கு என்ன நடக்குமா? இது நடக்க முதல் இது நடந்து கொண்டிருந்தது, இருந்தது. ing verb form பாவிக்க போறோம். சரியா? விளங்கிட்டா பிள்ளைகள்? கவர்ச்சிக்கா சொல்லுங்க. வாட் இஸ் past perfect? என்ன விளங்கி கொண்டீங்க? கவர்ச்சிக்கா. ஒரு செயல் நடந்து முடியறதுக்கு முதல் அது நடந்து இன்னொரு செயல் நடந்து முடிஞ்சிட்டு. நடந்து முடிஞ்சிச்சு. கண்டினியூஸ் என்ன சொன்ன? ஒரு செயல் நடக்கிறதுக்கு முதல் அது நடந்து கொண்டிருக்கிறது. அது நடந்து கொண்டிருந்தது, நடந்து கொண்டிருந்தது. ரைட், நடந்து கொண்டிருந்தது. was ing or were ing. ரைட், ஓகே தானே? இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இனி நாங்க யோசிக்கணும். இனி நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது இந்த was and were எப்ப பாவிக்கிறது. இந்த was ஏன் பாவிக்கணும், were ஏன் பாவிக்கணும். இந்த was நாங்க எதுக்கு பாவிப்போம்னு சொன்னா பிள்ளைகள், singular noun. singular noun. singular noun means ஒருமை. ஐக்கு பாவிப்போம். I wash. she, she, he, it. இந்த நாளுக்கும் நாங்க என்ன பாவிப்போம்? was. and plural nounக்கு நாங்க were பாவிப்போம். சரியா? we, they இந்த மாதிரியானதுக்கு were பாவிப்போம். so was என்னது பாவிப்போம்? singular noun. were என்னது பாவிப்போம்? plural noun. so past continuousக்கு எங்களுக்கு எப்படி நாங்க ஃபார்ம் பண்ண போறோம்? ஒரு subject. subject என்னது? subject என்னது? ஏதாவது ஒரு subject அதோட plus was. subject என்னவா வரும்? singular-ஆ plural-ஆ? அந்த subject எது? singular-ஆ plural-ஆ? ஐயா வியா? அப்ப ஐ, எனக்கு ஐ என்று சொன்னா I was, அங்கால verb-ஓட ing சேரும். அப்ப இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. I was working all day to finish my homework. என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நான் all days I was working. நான் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். all days ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் என்ன ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அப்ப இப்ப எங்கிட்ட தமிழ்ல சொல்ல போனா ஒரு நாள் முடிஞ்சதுடாப்பா, இந்த ஹோம்ஒர்க்கை செய்து முடிக்கிறதுக்கு இடையில ஒரு நாள் முடிஞ்சது. ஏன்னா அப்ப இந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிட்டுது. ஒரு நாளா இந்த வேலையை செஞ்சு கொண்டிருந்தேன். all days. all days மீன் எல்லா நாளும் மீன்ஸ் எல்லா நாள் சொன்னா சில பல நீங்க இப்ப நாளைக்கு போய் சொல்றீங்க ஒரு நாள் முடிஞ்சது. அப்ப இதை இங்கிலீஷ்ல சொல்லிக்க all days to finish my homework. நேற்றைய நாள் ஃபுல்லாவே நான் என்ன செஞ்சு கொண்டு இருந்தேன்? ஹோம்ஒர்க் செய்து கொண்டு இருந்தேன். சரியா? அப்ப ஐ வந்து சப்ஜெக்ட், எங்களோட சப்ஜெக்ட். அடுத்தது was. ஐ சிங்குலர், அதனால நான் was பாவிக்கிறேன். அடுத்தது என்னுடைய verb என்னது? work. ஸோ அதோட ing plus ing working. அதுக்கு பிறகு எங்களோட சென்டென்ஸ் முடியும். சரியா? திஸ் இஸ் நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம். தமிழ்ல நீங்க சொல்றேன்னு சொன்னா எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் ஐடென்டிஃபை பண்றது? நான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்காண்டி இன்னொரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தேன். இல்லாட்டி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காண்டி இவங்க இந்த வேலையை செய்து கொண்டிருந்தாங்க, கொண்டிருந்தார்கள், கொண்டிருந்தேன். சரியா? இந்த மாதிரி. அப்ப சப்ஜெக்ட நீங்க தெளிவா விளங்கணும் பிள்ளைகள். இந்த was were ஏன் பாவிக்கிறது? was வந்து சிங்குலர் நவுனுக்கு, were வந்து ப்ளூரல் நவுனுக்கு. ஸோ இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறீங்க. ஐ வந்து சிங்குலர், ஸோ நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் was. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னு சொன்னா we. we எங்களோட சப்ஜெக்ட் we. அப்ப அதுக்கு நாங்க என்ன பாவிக்கணும்? were.
we were walking. அந்த verb என்னது எங்களுக்கு walk அதோட plus ing. walking home when my mom called me. சரியா? அடுத்தது மூன்றாவது he is a singular. The subject is singular. So we use was. அடுத்தது என்ன தேவைங்களுக்கு verb ஓட ing. அப்ப wait எங்கட verb வந்து wait wait. So நாங்க plus பண்ணி ing சேர்க்கிறோம். and are when the bus finally arrived. Okay, விளங்கிட்டா பிள்ளைகள்? past continuous விளங்கிட்டா? குயிக்கா சொல்லணும். Yes, miss. yes ஒரு yes தான். மட்டாக்கள் விளங்க இல்லையா பிள்ளை? கொஞ்சம் நீங்க கான்வர்சேஷன்ல இருந்தா தான் பிள்ளைகள் எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விளங்கிட்டா எல்லாருக்கும்? குட் குட். அப்படிதான் குயிக்கா ஆன்சர் பண்ணீங்கன்னா என் மிஸ்ஸுக்கும் சந்தோஷமா இருக்கும். ரைட், ஓகே. அப்ப இது இருக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். பாஸ்ட் கண்டினியூஸ் ஹெட்டிங்க போட்டுக்கொள்ளுங்க. அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் இதுதான். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கொள்ளுங்க. இந்த வாஸ் வேணும்னு சொன்னா சிங்குலர் நவுன் போடுங்க. வந்து ப்ளூரல் நவுன். இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா லேசு. இது வந்து கொண்டிருந்தேன் இல்லாட்டி கொண்டிருந்தார்கள். கொண்டிருக்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம் கொண்டிருக்கிறது செய்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒன்று செய்து கொண்டு இருக்கிறது. அந்த ஹேட் பாவிக்கிறது பெர்ஃபெக்ட்டுக்கு முடிந்தது. இது செய்ய இது ஒரு வேலை செய்ய முதல் இன்னொரு வேலை செய்து முடிஞ்சது. ரைட், எழுதி முடிச்சா எல்லாரும் எனக்கு தம்ஸ் அப் போடணும். மிஸ் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சாரி கீர்த்திகா, நான் உங்களை மெசேஜை பார்க்கல. ரைட், ஓகே, குட். மிச்ச நோட்ஸுகள் எழுதிட்டீங்களா நீங்க? மிஸ் வந்து லிங்க் அனுப்பியிருந்தேன். அந்த லிங்க்ல வந்து எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு பார்த்து கொள்ளலாம். நோட்ஸுகளை எழுதி வைத்து கொள்ளுங்க பிள்ளைகள். மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? இன்றைக்கு உங்களுக்கு ஆடியோ போட்டிருந்தேன், நிறைய பேரை காணல. ரைட், வெரி குட். பார்த்து செய்து கொள்ளுங்க. எழுதி முடிஞ்ச பிள்ளைகள் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. கலர் பென்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ஸுகளுக்கு மற்ற இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸுகளுக்கு கொஞ்சம் கலர் நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா நோட்ஸை பார்க்க அழகா இருக்கும் பிள்ளைகள். கட்ச் பண்ணிக்கொள்றது லேசா இருக்கும் உங்களுக்கு. ரைட், ஒரு ஆள் எழுதி முடிஞ்சு. மிஸ் வந்து லிங்க் போட்டிருக்கிற பிள்ளைகள் மிஸ் பண்றாங்க. தொடர்ச்சியா நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. பிரயோசனமா இருக்குதா? கிளாஸ்ல ஜாயின் பண்ணினதுக்கு பிரயோசனமா இருக்குதா? எஸ் மிஸ். எஸ், ஒரு ஆள் தான் எஸ். மெட்டாக்கள்? Yes, miss. Yes, miss. எஸ். Yes. Right, thank you. ஓகே, அதோட கண்டினியூஸா நீங்க 6 மந்த் மிஸ்ஸோட டிராவல் பண்ணினா தான் நீங்க ஃபுல்
ரிசல்ட் எடுக்க முடியும். நீங்க யாருண்டாலும் சொல்லுவீங்களா இருந்தா மிஸ் எனக்கு எஸ்ஏ எடுக்க முடியலையேண்டா நான் உங்களை எஸ்ஏ எடுக்க வைப்பேன். நீங்க 6 மாசமும் தொடர்ச்சியா வருவேன். 6 மாசம் ஒரு கிளாஸ் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ண வந்தீங்கன்னு சொன்னா மிஸ் எஸ் எடுக்க வைப்பேன். எஸ் எடுக்கிறேன் மிஸ் எனக்கு சி வேணும்னு சொன்னா டெஃபினெட்லி நீங்க சி எடுக்கலாம். இல்ல மிஸ் நான் சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா நீங்க ஏ எடுக்கிறதுக்கு பெஸ்ட். சரியா மிஸ் சி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் படிப்பிக்கிறது. ஸோ பியில நிற்கிறார்கள் ஏ எடுக்கிறது பெஸ்ட். சியில இருக்கிறார்கள் கண்டிப்பா நீங்க பி எடுக்கலாம். சரியா மிஸ்ஸிட மெத்தட பின்பற்றினீங்கன்னா போதும். ரைட் ஓகே நாங்க அடுத்தது போலாமா? எங்க ஒரு ஆள் தான் நல்லது எனக்கு தம்ஸ் போட்டிருக்கேன். மெட்டாக்கள் யாரும் போடல 2 பேர். ஓகே மிச்சாக்கள் போடல மிஸ் பார்த்துட்டு இருக்குது. ஸோ அழுது முடிஞ்சோன்னு போடுங்க பிள்ளைகள் குயிக்கா போவோம். ரைட் 2 3 4 4 பேர் தான். அஞ்சு பேர் 6 பேர். சஜிதன் எழுதிட்டீங்களா? தர்ஷ் எழுதிட்டீங்களா? கவின் ஜேசன் அஞ்சலோ எழுதிட்டீங்களா? ஜேசன் Yes, teacher. எழுதுறீங்களா? எழுதி கொண்டிருக்கேன் teacher. ரைட் ஓகே. பிரவீன் எழுதிட்டீங்க. ஓகே சாயந்த பிரியா எழுதிட்டீங்களாம்மா? Oh, miss. ரைட் ஓகே. கஸ்தூரி எழுதிட்டீங்களா? கஸ்தூரி Miss. எஸ் எழுதிட்டீங்களா? இல்ல நான் சாயந்தா பிரியா கதைக்கிறேன். சாயந்த பிரியா சொல்லுங்க எழுதிட்டீங்களா? ஓ அந்த 3 டென்ஷன்டையும் அந்த தமிழ் மீனிங் ஒரு திருக்க சொல்றீங்களா? 3 தமிழ் மீனிங்கா? தமிழ் மீனிங் எனக்கு சரியா சொல்ல தெரியலையம்மா. இது கண்டினியூஸா செய்து கொண்டிருந்தேன். கொண்டிருத்தல் சரியா செய்து கொண்டிருத்தல். அப்ப பாஸ்டுக்கு சொல்லிக்க கொண்டிருந்தேன் கொண்டிருந்தோம் அந்த மாதிரி வரும். கொண்டிரு ரைட். ஹேட் பாவிக்கிறோம். பெர்ஃபெக்ட் பாவிக்கிறோம்னு சொல்லிக்கல முடிந்தாயிற்று முடிந்தது முடிந்தது. இது செய்ய முதல் இது முடிஞ்சது முடிந்தது. பெர்ஃபெக்ட்னு சொன்னா முடிந்தது. இது செய்து கொண்டிருந்த செய்து கொண்டிருந்தோம் பாஸ்ட்ல வரும். செய்து கொண்டிருந்தோம் இல்லாட்டி செய்து கொண்டிருந்தேன் கொண்டிருக்கிறது. சிம்பிள் சொன்னா அது முடிஞ்சது அது முடிந்தது முடிந்த விஷயம். சிம்பிள் பாஸ்ட் முடிந்தது. நான் விளையாடினேன் நான் சாப்பிட்டேன் நான் நித்திர கொண்டேன் நான் எழும்பினேன் எல்லாம் முடிஞ்சது. ஆனா பெர்ஃபெக்ட்டுக்கும் கண்டினியூஸுக்கும் 2 செயல் வரும். இந்த செயல் செய்ய முதல் இது முடிந்ததுன்னு சொன்னா அது பெர்ஃபெக்ட். இந்த செயல் செய்ய முதல் இது செய்து கொண்டிருக்கப்பட்டதுன்னு சொன்னா கண்டினியூஸ் கொண்டிருக்கிறது. ரைட் ஓகே நாங்க அடுத்தது போவோம். It's important to note that with நோட் பண்ணிக்கொள்ளலாம். I, she, he, eachக்கு நாங்க பாவிப்போம் was. we, they, youக்கு பாவிப்போம் were. இதையும் சிம்பிளா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
These are the simple noun, singular noun, இது plural noun. Right, okay. I, she, he, it, we use was. We, they, you, we use were. Past perfect continuous. Past perfect This tense continuous. is used to describe an action that started in the past and continued till another action or time in the past. இதுல மூன்று விஷயம் இருக்க போகுது. The structure is the subject plus had been plus a verb ending in ing. For example, it had been raining all day, so I couldn't walk to work. We had been looking for my phone for 1 hour when Jasmine found it under the sofa. She had been preparing dinner when I arrived home. Right. இதுல பிள்ளைகள் மூண்டும் ஒன்றா வரப்போகுது. Right. ஒரு விஷயம் நடந்திருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்கும் முதல் இது நடந்தாயிற்று. அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்கும் முதல் நடந்து கொண்டிருந்தது. இந்த மூண்டையும் ஒன்றா சேர்த்து வந்ததுதான் பிள்ளைகள் past perfect continuous. சரியா? இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் கவனிச்சீங்கன்னா சரி பிள்ளை. சரியா? பெருசா ஒண்ணு நீங்க யோசிக்க தேவை. இந்த ஸ்ட்ரக்சர் முதலாவது எங்களுக்கு சப்ஜெக்ட் தேவை. சிங்குலரா ப்ளூரலா? ஓகே. had been. had ஏன் பாவிக்கிறோம்? இந்த பெர்ஃபெக்ட்டுக்காண்டி. had been. had been ஒரு வேலை நடந்தது. அது ஒரு வேலை நடந்து முடிஞ்சுது. சரியா? ஒரு வேலை நடந்து முடிஞ்சது. அந்த வேலை நடந்து முடிந்ததுக்கு முதல் இன்னொரு வேலை நடந்து கொண்டே இருந்துச்சு. சரியா? ஒரு வேலை நேற்று ஒரு வேலை நடந்தது. அது நடக்கல இந்த விஷயமும் நடந்து கொண்டிருந்தது. சரியா? இந்த ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருந்தது. நேற்று ஒரு வேலை நடந்தது. அந்த வேலை நடக்கல இன்னொரு விஷயமும் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த மாதிரி நாங்க சொல்லுவோம். சரியா? இதுக்கு நீங்க தமிழ்ல நீங்க பிரிச்சு யோசிக்க வேணாம். இத பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாவே யோசிங்க. சரியா? இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் யோசிங்க. சரியா? இப்ப இதுல என்ன நடக்க போகுது? had எதுக்கு பாவிக்கிறோம்? ஒரு வேலைக்கு முன்னுக்கு இன்னொரு வேலை நடந்து முடிஞ்சது. ஓகே. அது நடந்து முடிஞ்சு கொண்டு இருந்தது. அந்த வேலை நடந்து முடிந்து கொண்டும் இருந்தது என்றதுதான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தமிழ்ல சொல்றேன்டா, ஒரு வேலை நடக்கிறதுக்கு முன்னம் இந்த வேலை நடந்து முடிந்து கொண்டு இருந்தது. சரியா? ரெயின் மழை பெய்து கொண்டு இருந்தது. அடுத்தது நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அடுத்தது ஆயத்தமாக்கி கொண்டு இருந்தாள். ரைட்? சோ இத தமிழ்ல நீங்க பிரிச்சு நோக்கணும் யோசிக்காதீங்க. ஸ்ட்ரக்சரை மட்டும் யோசிங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொன்னா இப்போ had இருக்கும், had been இருக்கும். hadோட பக்கத்துல been இருந்து அதுவும் நடந்து கொண்டிருக்கு. ரெண்டு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப beenோட எங்களோட வேர்பும் நடந்து கொண்டு இருக்குது. சரியா? ing form. இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. It had been raining all day, so I couldn't walk to work. அன்றைக்கு மழை பெய்து கொண்டே இருந்ததினால என்னால நடந்து வேலைக்கு போக முடியல. சரியா? மழை பெஞ்சு கொண்டே இருந்ததினால என்னால வேலைக்கு போக முடியல. ரைட்? அடுத்து சொல்றாங்க, we had been looking for my phone for 1 hour when Jasmine found it under the sofa. என்னவா? ஜஸ்மின் இந்த சோஃபாக்கு கீழே பாக்குற வரைக்கும் 1 ஹவரா நாங்க தேடிக்கொண்டு இருந்தோம். போனை தேடிக்கொண்டு இருந்தோம். நாங்க தேடிக்கொண்டிருந்தோம். எதுக்கு? என்ன நடக்கும் வரைக்கும்?
இந்த ஜஸ்மின் அண்டவா இந்த சோஃபாக்கு அடியில போய் பார்க்கும் வரைக்கும் நாங்க தேடிக்கொண்டு இருந்தோம். அப்ப ரெண்டு விஷயம் ஒரே நேரம் நடந்து கொண்டே இருக்குது. வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்தாலும் நடந்து கொண்டிருக்குது, ஹேடோட பீன் சேர்ந்தாலும் நடந்து கொண்டே இருக்குது. ரெண்டு விஷயம் நடந்து கொண்டே இருக்குது. விளங்குதா பிள்ளைகள்? ரெண்டு விஷயம் நடந்து கொண்டே இருக்குது. மழை பெய்து கொண்டே இருக்குது, என்னால அன்றைக்கு போகவும் முடியல. அடுத்தது மூன்றாவது சொல்லியிருக்கு, she had been preparing dinner when I arrived home. நான் வீட்டுக்கு வரும் வரைக்கும் she had been preparing dinner. Right? நான் வீட்டுக்கு arrived mean வந்துட்டேன், சரியா? நான் வீட்டுக்கு வரைக்குள்ள அவ செய்து கொண்டு இருக்கிறா. நான் வரும்போது அவ செய்து கொண்டிருக்கிறா. when I arrived, நான் வரும் பொழுது. she had been preparing dinner when I arrived home. நான் வீட்டுக்கு வரும் பொழுது அவள் செய்து கொண்டு இருக்கிறாள், ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறாள். சரியா? ரெண்டு விஷயங்கள் நடக்குது. அதை நீங்க பெருசா நீங்க யோசிக்க வேணாம் பிள்ளைகள், ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகத்துல வைங்க. சரியா? அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் பிரவீன்? என்ன ஸ்ட்ரக்சர்? subject plus had been plus verb ing. Right, very good. verb ing எதுக்கு நாங்க யூஸ் பண்றோம் பிரவீன்? Past perfect continuous. verb ing எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது, என்ன கொண்டிருத்தல். அதே போலதான் had been ஒரு விஷயம் நடந்து முடிந்து கொண்டிருக்குது, ஒரு விஷயம் நடந்து முடிந்து கொண்டிருக்குது. ரைட்? அப்ப ரெண்டையும் ஒண்டா சேர்க்கிறது தான் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே பிள்ளைகள்? ஸோ இதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். ரைட், கலர் பென் யூஸ் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்றதுலையும் கலரால எழுதி கொள்ளுங்க. இந்த ஹேட் பீனை வேற கலரால் எழுதுங்க, verb ing வேற கலரால் எழுதுங்க. had been வேற கலரால் எழுதுங்க, raining வேற கலரால் எழுதுங்க, had been வேற கலர், looking வேற. had been ஒரே கலரால் எழுதுங்க, இந்த verb ing வேற கலரால் எழுதுங்க. அப்ப உங்களுக்கு பார்க்க டிஃபரன்ஸ் தெரியும். had been வரணும், verb ing வரைக்குள்ள தான் அது past perfect continuous-ஆ இருக்கும். பிள்ளைகள் இதுல எதுவும் குழப்பம் இருக்குதா? டவுட்ஸ் இருந்தா உடனே கேட்க வேணும் பிள்ளை. யாரும் இதுல தயங்க கூடாது. இல்லையோன்னு சொன்னா இன்னொரு இங்கிலீஷ் டீச்சரை நீங்க பார்க்க வேண்டி வரும். சரியா? இப்படியே மாறி மாறி இங்கிலீஷ் கோர்ஸ் மாறிக்கொண்டு இருக்க வேண்டி வரும். அதை விட நீங்க டவுட்ஸ் எல்லாம் உடனுடனே கேட்டுருவோம். யாரும் தயங்கப்பட தேவையில்லை. சரியா? சின்ன சின்ன விஷயங்கள்ல இப்பவே நுள்ளிட்டு போயிடணும். இல்லையோன்னு சொன்னா அது பெரிய விஷயம் ஆயிடும். விளங்குதா பிள்ளைகள்? எல்லாருக்கும் விளங்கி எழுதுறீங்க? மிஸ் சொன்னதுக்காண்டி எழுதுறீங்களா, விளங்கி எழுதுறீங்களா? இல்ல மிஸ் விளங்குது. வெரி குட், ஒரு ஆள் தான். மெட்டாக்கள் எப்படி எழுதுறீங்க? விளங்கி எழுதுறீங்களா? விளங்குது. விளங்குது. ஆன்சர் பண்ணினா தான் மிஸ்ஸுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லாட்டி இன்னொரு டீச்சரை அடுத்த மாசம் பார்க்க வேண்டி வரும். ஆனா எழுதி முடிச்சாக்கள் தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள். அடுத்ததுக்கு நாங்க போகலாம், குயிக்கா போகலாம்.
நான் அனுப்பியிருக்கிற லிங்க் வந்து குரூப்ல உங்களோட ஈஸி ஆர்டினரி லெவல் இங்கிலீஷ் பேப்பர் கிளாஸுக்குரிய பிளேலிஸ்ட் அனுப்பியிருக்கேன். ஸோ அதுக்குள்ள எல்லா வீடியோஸும் அப்லோடில் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணினாக்கள் கண்டினியூஸாக நோட்ஸை வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க எப்பவும் இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி கொள்ளலாமா? ரைட், 7 பேர் செய்துட்டீங்க. மிச்சாக்கள் ரைட், ஓகே. அப்ப நாங்க அடுத்தது போவோம். Present simple. Simple This present. tense is used to describe an action, habit, or facts that are generally true and occur in the present time. The structure is subject plus a verb in the present form. For example, I walk to work every morning. Anna visits the town centre every weekend. She works as a teaching assistant in the school. ஓகே பிள்ளை, இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட்ல பாத்தீங்களே, பாஸ்ட் டென்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் இதுல வந்து ப்ரெசன்ட் டென்ஸை போட்டா சரி. ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய வேர்பை போட்டீங்கன்னு சொன்னா சரி. வாக், விசிட்ஸ், ஒர்க்ஸ். இப்போ நீங்க எஸ் என்னத்துக்கு வருதுன்னு பாக்குறீங்களா? எஸ் ஆனா ஒரு பேர் வருது, என்ன ஒரு பேர் ஒன்று வருது, அதுக்கு நீங்க எஸ் பாவிக்கணும். ஒரு வேர்போட எஸ் பாவிக்கணும். அடுத்தது ஷீ அண்ட் ஹீ, அவங்களுக்கும் அந்த வேர்போட எஸ் பாவிக்கணும். விளங்குதா மிஸ் சொல்றது? விளங்குதா மிஸ் சொல்றது? எஸ். என்ன விளங்குது? ஐக்கு நீங்க ஐ வாக், ஐ மேக், அந்த மாதிரி வேர்பை மட்டும்தான் சொல்லுவீங்க. ஆனா ஒரு பெயர் ஒன்று வருது அல்லது ஷீ ஹி, இந்த சிங்குலர் நவுனுகளுக்கு நீங்க என்ன போடுவீங்கன்னு சொன்னா வேர்போட எஸ் சேர்க்கவன் சில வேர்புக்கு. சரியா? அப்ப இது வந்து நாங்க சொல்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்ப நீங்க ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா, அதோட வேர்ப் இன் ப்ரெசன்ட் ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்முக்குரிய லிஸ்ட் ஒன்றே அனுப்பி இருந்தேன் நான் உங்களுக்கு. சரியா? அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாலே அதுல இருந்து தூக்கி போடுறதுக்கு ஞாபகத்துல இருக்க வேணும். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? வேர்புகள் எல்லாம் பாடமாக்க வேணும். இது என்னது? ப்ரெசன்ட், இது பாஸ்ட், இது ஃபியூச்சர். அந்த மூண்டை நீங்க பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது எப்படி பெர்ஃபெக்ட்டுக்கு பாவிக்கிறது, எப்படி கண்டினியூஸுக்கு பாவிக்கிறதுன்னு சொல்லி நீங்க அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க ஸ்டக் ஆகி நின்றுவீங்க. ஸோ மிஸ் அனுப்பி இருந்தானே இந்த வேர்ப் லிஸ்ட் உண்டு, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சருக்கு. அதை நீங்க எப்பவுமே நீங்க பாடமாக்கி வச்சிருக்க வேணும். சரியா பிள்ளைகள்? இது சிம்பிள். This tense is used to describe an action, habit, or facts that are generally true and occur in the present time. இந்த present timeல நடக்கிற விஷயத்தை. சரியா? ஒரு ஆக்ஷனா இருக்கலாம், ஒரு ஹேபிட்டா இருக்கலாம். அந்த விஷயம் ஒன்று இந்த டைம்ல நடக்கிறது. சரியா? ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம்.
It's important to know that when using the இதுல இருக்கு subject, பாருங்க she he இட்டுக்கு நீங்க எப்பவுமே எஸ் பாவிக்க வேணும் ஐ யூ வி தேக்கு வந்து நீங்க எஸ் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட் பிரசன்ட் சிம்பிளுக்கு ஐ யூ வி தேக்கு வந்து நீங்க எஸ் பாவிக்க தேவையில்லை she he இட்டுக்கு வந்து நீங்க எஸ் பாவிக்க வேண்டி இருக்கு ஸோ அதுல நீங்க வேர்புகள் எப்படி எப்படி வருமான்னு பாருங்க கோவுக்கு பதிலா எஸ் பாவிக்கணும்னு சொன்னோம் நீங்க எஸ்தத்துக்கு போடுறது இல்ல ஆனா கோவுக்கு நாங்க எப்படி எழுத வேணும் கோவு சென்று எழுத வேணும் இஎஸ் பாவிக்கணும் ஸோ அந்த பேட்டர்னுகளை பிள்ளைகள் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க சரியா பேட்டர்ன்ஸுகளை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க ஆனா walk விசிட் ஒர்க்குக்கெல்லாம் எஸ் போட்டா சரி கோவுக்கு வந்து கோஸ் வேற என்ன இருக்கு பிள்ளைகள் இஎஸ் போடுறதுக்குரிய மாதிரி சடன்லி ஞாபகம் வருதுல பிள்ளைகள் அப்படி இருந்தா நான் உங்களுக்கு அனுப்புறேன் சரியா ரைட் அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஹி ஷி இட்டுக்கு வந்து எஸ் பாவிக்க வேணும் ஐ யூ வி தேக்கு வந்து எஸ் பாவிக்க வேண்டிய அவசியம் வராது வேர்புக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல